மத்திய பட்ஜெட் நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை பார்க்கலாம். பல வருடமாக சீமை கருவேல மரங்களுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவே இருக்குது இந்த சீமை கருவேல மரங்களை அகற்றணும்னு. ஆனால் அதுக்கு அரசின் சார்பில் உரிய நிதி இல்லாத காரணத்தால் மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, தனியார் நிறுவனங்களை பிடிச்சி அவங்க சமூக பங்களிப்பு நிதி சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக தான் இப்போ அந்த மரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த வேலையில் சுணக்கம் ஏற்படுது. எனவே இந்த வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழக அரசு இந்த பிரச்சனை, அதாவது குறிப்பாக இந்த காட்டுப்பண்டிகள் பிரச்சனை இருக்கிற இடத்துலையாவது போர்க்கால அடிப்படையில் முன்னுரிமை கொடுத்து இந்த சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு அரசின் சார்பில் உரிய நிதி ஒதுக்கீடு செய்து இந்த சீமை கருவேல மரங்களை முற்றும் முழுவதுமாக ஒழித்து கொடுக்கும்படி விவசாயிகள் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். இந்த பட்ஜெட்டில் புதிய நீர்வழித்தடங்களில் உருவாக்கணும். ஏற்கனவே குளங்கள், பெரிய குளங்கள், அதில் நீர்வழித்தடத்தை மட்டும் மாற்றி அமைத்தால், அதாவது ஒரு பகுதி இப்போது கடலூர் மாவட்டத்தை எடுத்துனா கடமடை பகுதிக்கு தண்ணியே போக மாட்டாங்க. அந்த கடமடை பகுதிக்கு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் தாலுகாவில் கடமடையில் இன்னும் விவசாயம் செய்ய முடியலை. ஒரு போகம் அந்த மலையில் தான் விவசாயம் செய்கிறாங்க. அந்த பகுதிக்கு உண்டான தூர்வாரி அந்த கடமடை பகுதிக்கு ஒரு புதிய வழித்தடத்தை உருவாக்கினால் அதே போன்று அனைத்து மாவட்டங்களிலும் புதிய நீர்வழித்தடங்களை உருவாக்கி இந்த புதிய நீர்வழித்தடத்திற்கு இந்த பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கி அதை அந்தந்த பகுதி கிராம விவசாயிகளிடமே ஒப்படைக்க வேண்டும்.